வணக்கம். இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சு கிரேவி செய்கிறத பார்க்கலாம். இது சாதத்து கூட ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய், கட் பண்ண வெண்டைக்காயை சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம். மறுபடியும் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் சீரகம், 4 காஞ்ச மிளகாய், 8 பல்லு பூண்டு சேர்த்து வதக்குங்க. கடலைப்பருப்போட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். ஆறுன அப்புறம் லேசாக தண்ணி ஊற்றி ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. இப்போது 1 தக்காளி சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி வெண்டைக்காய், அரைச்சி வச்ச மசாலா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விடுங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனா வெண்டைக்காய் மசாலா கிரேவி ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஹோம் டேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.